குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கு தான் என்னோட ஸ்கட்ச் தமிழ்ல லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கு நான் என்ன பண்ண போறேன்டா, லாஸ்ட் வீக் நீங்க பாத்தீங்கன்னா நான் பிளாட்ஃபார்ம் கேம் ஒன்று செஞ்சேன். ஓகே, லாஸ்ட் வீக் செஞ்சேன் இப்படி பிளாட்ஃபார்மா கேம் ஒன்று. எனவே தான் நான் இப்படி கேம் ஒன்று செஞ்சேன் லாஸ்ட் வீக் கிளாஸ்ல. ஸோ இந்த வீக் என்ன செஞ்சுக்கிறேன்டா, அதே பிளாட்ஃபார்மா கேம்ல கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணி இந்த கேமை செஞ்சீங்க. இது ஒரு இன்ஜின், இது ஒரு பிளாட்ஃபார்மா இன்ஜின் வந்து இது. இன்ஜின் மீன்ஸ் ஏற்கனவே அவங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்ச பிளாட்ஃபார்மர், நீ உங்களோட கோட்ஸ் லெவல்ஸ் ஆட் பண்ணி அந்த கேமை செய்யணும். ஸோ இதுதான் இன்ஜின் வந்து. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஜின். ஸோ நீ மூவ் பண்ண லெவல் நெக்ஸ்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா, நான் இந்த லிங்க் உனக்கு சாட் பாக்ஸ்ல அனுப்புவேன். இந்த லிங்கை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஓகே, உங்களுக்கு சாட்ல லிங்க் அனுப்பிக்கிறேன். ஸோ நீ அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீமிக்ஸஸ்ல பட்டியும் ஸ்கட்ச் அக்கௌண்ட் டிக்கிறாக்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஓகே, ஸோ அக்கௌண்ட் டிக்கிறாக்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களை ரீமிக்ஸஸ்ல பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட் டிக்கிறார்கள் அப்படி செய்யணும். இல்லாதாக்கள் இல்ல சி இன்சைட் கொடுத்து இதுல ஃபைல் இருக்கு, இந்த ஃபைலை பிரஸ் பண்ணி சேஃப்டியா கம்ப்யூட்டர் பண்ணிக்கோங்க. சேஃப்டியா கம்ப்யூட்டர் பண்ணிட்டு இதுல நியூ இக்கு அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் பண்ணுங்க. பண்ணிலாட்டி நீங்க ஆஃப்லைன் எடிட்டர் வாங்கிக்கிட்டு ஆஃப்லைன் எடிட்டருக்கு போயிட்டு அதை நீங்க உங்களோட ஒர்க்கை செய்யுங்க. ஸோ எல்லாம் நான் குயிக்கா அப்படி இன்னைக்கு செய்யுங்க. என்ன செய்றேன்? ஓ என்ன நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுங்க குயிக்கா. அந்த ப்ரொஜெக்ட் டெவலப் பண்ணி லோட் பண்ணுங்க. அது கிவ் யூ டைம் 4 minutes டைம் தரேன். until 7:45 குயிக்கா நான் டெவலப் பண்ணுங்க. நான் வந்துட்டு போன்ல ஜாயின் பண்ணிருக்கேன். நான் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுல எப்படி எடுக்கிறேன்? ஓகே, நீ என்ன செய்யுங்கடா, ஸ்க்ராட்ச்ல உங்களோட ப்ரொஜெக்டும் சரியில்லை உங்களுக்கு, உங்களோட லேப்டாப்ல உங்களோட ஸ்க்ராட்ச் ப்ரொஜெக்ட் சார் ஓபன் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் பொறுங்க. ஐயா, can you send it another time? ஓகே. The link. ஓகே, நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் பால பாத்தீங்கன்னா https scratch.meet.edu/projects/ சொல்லி ஒரு நம்பர் இருக்குது விளங்குதா? ஓம் நானா. அந்த நம்பர் நீங்க delete பண்ணிட்டு அந்த ஸ்லாஷ் ஐக்கன் இல்ல அந்த நம்பரை மட்டும் delete பண்ணிட்டு அந்த நம்பர் இருக்கிற இடத்துல இந்த நம்பரை டைப் பண்ணுங்க 10544711922. நம்பரை டெலீட் பண்ணியா? ஓ, அதுல இருக்கிற நம்பரை delete பண்ணிட்டு இந்த நம்பரை டைப் பண்ணுங்க. சரியா? ஓகே நானா. ஓகே, ப்ரொஜெக்ட் வந்துச்சா? ஓம் நானா. ஓகே, சோ அதை ரீமிக்ஸ் பண்ணுங்க இல்லாட்டி சேவ் பண்ணி லோட் பண்ணுங்க. சோ அதை கம்ப்ளீட் பண்ணாக்கள் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க சாட்ல. ஜூம் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை பண்ணுங்க. சோ இந்த கிளாஸ் 5 பேர் இருக்கிறீங்க. 5 பேரும் ரைஸ் இல்ல 4 பேர். 5 பேர். சரி, சோ 5 பேரும் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க குயிக்கா. வரல.
யூடியூப்ல ரெக்கார்டிங் பாக்குறார்கள் இந்தியன் ப்ரொஜெக்ட நான் சொல்றேன், நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவேன். நீ லோட் பண்ண போறோம் என்ன மாதிரி இவங்க மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ண போறோம் நான் தர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் தந்திருப்பேன், இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க். ஸோ அந்த லிங்கை பார்த்து நெக்ஸ்ட் இன்றைக்கு கிளாஸ்ல இருக்கிறாங்க இன்றைக்கே சப்மிட் பண்ணணும். ஆன்லைன்ல யூடியூப் ரெக்கார்டிங் பாக்குறாங்க. ஐ கிவ் யூ டைம் டில் நெக்ஸ்ட் சாட்டர்டே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே. உங்களுக்கு 1 வீக் டைம் தரேன். ஓகே, ஓகே. உங்களுக்கு 1 வீக் டைம் தரேன், நெக்ஸ்ட் சாட்டர்டே மட்டும் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க ப்ரொஜெக்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். மத்த நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த அப்ப கோர்ஸ் இன்றைக்கு நடக்காது. இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிறாங்களுக்கு நான் இந்த கிளாஸ் முடிஞ்சிட லிங்க் அனுப்புவேன். இப்ப கிளாஸ் வந்து லீவ் ஆகும், அந்த லிங்க்ல சப்மிட் பண்ணி லீவ் ஆகும். ஓகே. சோ அந்த லிங்க்ல நீங்க சப்மிட் பண்ணல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்கும் வந்து உங்களோட நேம் கேட்கும், உங்களோட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கேட்டுட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ல போட வேண்டிய பேரெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 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 ப்ராஜெக்ட் இந்த பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் லிங்கை கேட்கும். லிங்க் இல்லாட்டி அப்லோட் பண்ண சொல்லி, லிங்க் இந்த லிங்க் கொடுக்கலும் இல்லாட்டி அப்லோட் பண்ணுவோம். ஓகே, அது செய்யலும். இல்லாட்டி லிங்கா கொடுக்கலும் அப்லோட் பண்ணலும். மத்த உங்களுக்கு வேற ப்ரொஜெக்ட்ஸ் இருந்துச்சுண்டா இப்ப அஸ்கேன் அனுப்பியிருந்தாரு, இன்னொரு ப்ரொஜெக்ட் உண்டு, அதே மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடும். அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். சரி, இந்த ப்ரொஜெக்ட் நீங்க ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு மார்க்ஸ் போதாட்டி நீங்க வேற ப்ரொஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்கடா, அவனோட மத்த ப்ரொஜெக்ட்ஸ் செஞ்சீங்கடா, அது வரையும் அப்லோட் பண்ணீங்கடா, அது வரைக்கும் மார்க்ஸ் பேலன்ஸ் பண்ணி போட்டு தருவோம். விளைஞ்சா? ஓகே நானா. அண்ட் இந்த வீக் இந்த கிளாஸ் உங்களோட சர்டிஃபிகேட்டை நான் அனுப்புவோம். இஃப் யூ ஆல் கெட் மார்க்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வெப் டிசைனிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பேசிக் கிரேட் 7ல படிச்சுப்பீங்களா வெப் டிசைனிங்? எஸ் சார், கிரேட் 7 இருக்கிறேங்க. No one grade 7, grade 8, grade 9, grade 10. நீ என்ன கிரேட்? 6. ஓகே. அஸ்கி? அஸ்வின், ஆஹில், மார்ஷல். டன்னா? டைம்ஸ் அப். Time's up. So if I'll get late, I'll reduce your marks. Amhar done, Asgi done, Ahil, Marshall. Samsung, if rename your name. Rename yourself. Done. Okay. So மத்தவங்க நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. If you all are not active, then you won't get the certificates. I'm sorry. Okay, so மத்த ரெண்டு பேர் done தானே? Okay, Marshall done. If you're done, you have to raise your hand. Okay, 3 பேர் done. மத்த 3 பேர், மத்த 2 பேர் no answer.
சீம்ஸ் லைக் யூ ஆல் டான் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் உன்னோட ஸ்கிரீன். ஓகேயா, திஸ் இஸ் யோர் ஸ்கிரீன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா கோட் கொஞ்சம் நீக்குது. கவனமா பாருங்க. நீங்க உங்களோட ஸ்கெட்ச் ப்ரொஜெக்டை செய்யணும் போவான நீங்க கோடை பாருங்க. கோடை பார்த்துட்டு லாஸ்ட் வீக்க கோடையும் பாருங்க. இப்ப கொஞ்சம் இதையும் பார்க்கணும். என் ஸ்கிரீனை பாருங்க, வேற எங்கேயும் பார்க்க வேணும். கவனமா பாருங்க. இதை நீங்க தான் செய்ய போறீங்க. இப்ப இந்த ப்ரொஜெக்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இந்த ப்ரொஜெக்ட்ல ஒரு கமெண்ட் ஆட் பண்ணணும்டா ஒரு ஃபங்க்ஷனை செய்யணும் நீங்க. ஓகேயா, இந்த ப்ரொஜெக்ட்ல நீங்க இப்ப இந்த ப்ரொஜெக்ட்ல ஆன்சர் சொல்ல வரணும், எப்படி செய்யணும்னு சொல்ல வரணும். இந்த ப்ரொஜெக்ட்ல இந்த டிஃபைன் டிக்கு ஒரு கமெண்ட் ஆட் பண்ண போறீங்க. அந்த கமெண்ட்டை போட்டுட்டு அந்த கமெண்ட்ல டைப் பண்ண போறீங்க. மியூட் யுவர் மைக். ஓ, ஐ ஹேவ் டு ரிமூவ் யூ ஃப்ரம் தி மீட்டிங். ஓகே. சோ அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு இப்ப நீ என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த டிஃபைன் டிக்னு சொல்லிக்கே அந்த ஃபங்க்ஷன் நீக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஒரு இதாட் பண்ண போறீங்க, ஒரு கமெண்ட் உண்டு. அந்த கமெண்ட்ல நேம் வரணும் மூவ்மெண்ட் சொல்லி. இஃப் யூ டன் வாய்ஸ்ல சொல்லுவாங்க, எனக்கு சாட்ல டன் போடுவோம். then I will give you next challenge. இல்ல சேலஞ்சஸ் ட்ரை பண்ண வர நோட்ல நீங்க சேலஞ்சஸ் கம்ப்ளீட் இது பண்ணுங்க. என்ன நான் வந்திருக்கிறது? வரங்கல்ல நான் வந்திருக்கிறேன் என்னது? வந்திக்கிறதா? எங்க வந்திக்குது? இல்ல என்ன நீங்க காட்டுற ஸ்கிரீன்ல பிளாக்ஸ் எல்லாம். நாளைக்கு சொன்னேன் ஒரு ப்ரொஜெக்டர் ரீமிக்ஸ் பண்ணி அதை இதாக்க சொல்லி. ஓ, அதுதான் இது. அதுலயும் இதே மாதிரி. இதே மாதிரி தானே? இதுல என்ன செய்ய? இதுல ஓ, கவனமா கேளுங்க. இந்த டிஃபைன் டிக் சொல்லிக்கிற இந்த பிளாக், இந்த டிஃபைன் டிக் சொல்லி இந்த ரெட் கலர்ல பிளாக் பண்ணிக்கு இந்த பிளே செக்ஷன்ல இந்த பிளாக் செட்டுக்கு இந்த டிஃபைன் டிக் பிளாக்ஸுக்கு ஆட் கமெண்ட் பண்ண போறீங்க. ஒரு கமெண்ட் ஆட் பண்ண போறீங்க. இந்த லாஸ்ட் வீக் செஞ்சது பாருங்க. லாஸ்ட் வீக்ல இப்படி செஞ்சது கமெண்ட் ஆட் பண்ணி. சோ அதே மாதிரி இந்த டிஃபைன் டிக்கு ஒரு கமெண்ட் ஆட் பண்ண போறீங்க மூவ்மெண்ட்னு சொல்லி. சோ தட்ஸ் யுவர் சேலஞ்ச் நம்பர் 1. ஈஸி லெவல், ஈஸி இப்ப சேலஞ்ச். செய்ய நானா? ஆ, இப்ப செய்யா? ஓ, இப்ப நீங்க செய்யுங்க. இட்ஸ் சேலஞ்ச் ஃபார் யூ. கமெண்ட் ரெண்டு மூவ்மெண்டா? விலங்கல்ல கமெண்ட் வந்துட்டு மூவ்மெண்டா? மூவ்மெண்ட். அது கிட்டவா போடணும் மூவ்மெண்ட் இல்லாட்டி இல்ல இல்ல, ஒரு அந்த கேப் டிஃபைன் போட்டா? பிளாக், அந்த டிஃபைன் பிளாக்க நீங்க வந்து இந்த இதே மாதிரி இதுன்னு வரும் லைன் இப்படி வந்து கனெக்ட் ஆகணும். இந்த இதுக்கு இந்த டிஃபைன் பிளாக்க நீங்க ஆட் பண்ணணும் கமெண்ட் வந்து மூவ்மெண்ட்னு சொல்லி. connect my other screen just a minute. ஓகே நானா? If you are done, wait. டன். தொட்டோனே மஞ்சள் கலர்ல பக்கத்துல இந்த பாக்ஸ் ஒன்று வந்துச்சு, அதுல மூவ்மெண்ட் டைப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே, நீங்க சொல்ல வேணாம் மத்தவங்களுக்கு. டன். Okay, just a second. I'm adding more challenges to you all. I'll share my screen. Okay, Ashwin, நீங்க என்ன பண்ணணும்டா, what you have to do is
I'll send you a link in the chat box. Okay, sir. Click that link, remix the project. If you have an account, remix the project or press C inside and go to file, save to your computer. And then click on new, load from your computer and load the project. And I'll be putting some challenges on the screen. You have to complete those. And after class, you'll have to submit the project through a link to get your certificate for this course. Okay, sir. Okay. So you can see this notepad. In the notepad. Challenges. Black கலர்ல வழங்குதே. இப்போ விளங்குதா? ஓம் நானா. Okay. First challenge. Add a note to define tick called movement. Okay. I'll give 5 marks for this. ஸோ இந்த கிளாஸ் வந்து நீ ஒன்றும் படிக்க போறல. இந்த கிளாஸ்ல நீ ஒன்றும் படிக்க போறல. நீ இந்த 9 டேஸ் படிச்சீங்களே, அந்த 9 டேஸ் படிச்சதை வச்சு எனக்கு ஒரு அசைன்மெண்ட் தான் இது. செகண்ட் சேலஞ்ச் என்னண்டா, உங்களுக்கு இந்த விளங்குற அந்த பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்ட் கலரை நீங்க உங்களுக்கு ஃபேவரட்டான கலருக்கு மாத்தணும். என்ன கலர் நானா? இந்த பேக்ரவுண்ட்ல விளங்குற இந்த லைட் ப்ளூ கலர் அந்த மாதிரி, அதை உங்களுக்கு ஆசையான கலரை நீங்க மாத்தணும். எனி கலர். இந்த ப்ளூ ஆகி கூடாது. உங்களுக்கு ஃபேவரட் கலருக்கு சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கு I'll give you 5 marks. அதுதான் செகண்ட் சேலஞ்ச். ப்ளூ கலர் இல்லையா நானா? Don't ask me. I clearly told. பேக்ரவுண்ட்ல இருக்கிற கலரை நீங்க மாத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நான் எங்களை டேஞ்சர்னு சொல்லி ஸ்ப்ரைட்டோட கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல டேஞ்சர்னு சொல்லி ஸ்ப்ரைட்டோட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க அப்படி டேஞ்சரஸ் ஸ்ப்ரைட்டோட கிரியேட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ஒரு ஸ்பைக் போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த கார்னர்ல ஒரு ஸ்பைக் போடுங்க. கிரியேட் தேர்ட் சேலஞ்ச். கிரியேட் a sprite named danger. Create a sprite named danger and add a spike to level 1. I'll give you a piece of advice. நீங்க என்ன செய்யலும்டா, புதிய ஸ்ப்ரைட் டேஞ்சர்னு புதிய ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணாம இந்த லெவல்னு சொல்லிக்கிற ஸ்ப்ரைட்டேக்கு இந்த லெவல்னு சொல்லிக்கிற இந்த ஸ்ப்ரைட்டை டூப்ளிகேட் பண்ணலாம். அது எப்படி டூப்ளிகேட் பண்றேன்டா, ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பட்டனை பிரஸ் பண்ணா லெவல்னு சொல்ல ஸ்ப்ரைட் லெவல் 2ன்னு சரி மாறும். ஸோ அப்ப நீங்க அந்த ஒஸ்கர் நேமை போயிட்டு டேஞ்சர்னு சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளுக்கு போயிட்டு அவங்களோட இந்த காஸ்டியூம்ஸை டெலிட் பண்ணிட்டு இந்த உங்களுக்கு ட்ரையாங்கிள் எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்லலாம் தானே. ஒரு ட்ரையாங்கிள் சரி எப்படின்னா திருப்பி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாங்கிள் சரி தெரியாட்டி இப்படி பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிட்டு நஸ்கர் ரெண்டாவது மவுஸ் ஐக்கன் நீக்கி அதை பிரஸ் பண்ணி இந்த ஸ்கொயர்ஸ் இந்த பாக்ஸ்
பாக்ஸ்ல இந்த quadrilateral நடுவுல ஒரு டாட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படி பிரஸ் பண்ண உடனே இதே மாதிரி இப்படி ஒரு மார்க் ஒன்று வரும். அந்த மார்க் வந்த பிறகு இந்த மத்த ரெண்டு கார்னர்ஸ் இருக்கிற அந்த சர்க்கிளையும் பிரஸ் பண்ணி டிலீட் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு ஸ்பைக் கிரியேட் ஆகும். ஸோ அப்படிதான் நீங்க ஸ்பைக் செய்றீங்க. ஸோ அப்படி இதை டூப்ளிகேட் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 இருக்கும். இதை நீ டூப்ளிகேட் பண்ணி டேஞ்சர்னு சொல்லி ஸ்பைட்டை கிரியேட் பண்ணி டேஞ்சர் 1 டேஞ்சர் 2 இது ரெண்டு நேம் மாத்துங்க. காஸ்டியூம் நம்பர் 1 டேஞ்சர் 1, காஸ்டியூம் நம்பர் 2 டேஞ்சர் 2. அப்படி மாத்திட்டு ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்ய போறீங்கடா, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் நான் கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் ஆஃப் பண்றேன், உங்களுக்கு ஸ்க்ரீனை காட்டாம. நான் இந்த சேலஞ்சை நான் கிரியேட் இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்றேன். இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை எப்படி செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டூப்ளிகேட் பண்ணுவீங்க. டூப்ளிகேட் பண்ணணும் உங்களுக்கு வழங்கும். அவங்களோட டூப்ளிகேட் பண்ண ஸ்ப்ரைட் வந்து எங்க சரி ஒஸ்கபைட்டிக்கும். ஸோ அப்படி ஒஸ்கபைட்டிக்க போகல அந்த சைஸ் டிரெக்ஷன் ஸ்ப்ரைட் நேம் எல்லாமே அங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்னு சொல்லி ரெண்டு இது வேல்யூஸ். அது ரெண்டையும் 0 0 கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டு நேம டேஞ்சர்னு மாத்துறீங்க. மாத்திட்டு உங்களோட காஸ்டியூம டேஞ்சர் 1 டேஞ்சர் 2 இப்படி நேம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கீங்கன்னா இப்ப நான் அந்த சேலஞ்சு நான் கம்ப்ளீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை எப்படி செய்யறேன். Okay, so see my screen now. Ashwin, I think I'm new to the class. Now already week 9 முடிச்சிட்டேன். 9 weeks of scratch class நான் முடிச்சிட்டேன் already. So it's too late. It's not too late. நீ ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலும் உங்களுக்கு தேவையான ரெக்கார்டிங்ஸ் பார்க்க என் நம்பர் chat பாக்ஸ்ல போட்டுறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீ மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா all the 9 weeks I'll send you the recording. ஸோ அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து நீங்க படிச்சு கொள்ளையிடும். படிச்சுட்டு உங்களுக்கு ஏழுமானமாகி இந்த ப்ராஜெக்டை செஞ்சு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறே வந்து இந்த ஸ்கட்ச் கோர்ஸ் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் படிச்சாக்களுக்கு. ஓகே, ஸோ இங்க விளங்குதுன்னா பாத்தீங்கன்னா டேஞ்சர்ஸ் ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது எப்படி கிரியேட் பண்ணேன்டா இந்த லெவல்ல சொல்ற ஸ்ப்ரைட் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி அந்த நேம டேஞ்சர்னு மாத்தி அந்த காஸ்டியூம் நேம்களுக்கு போயிட்டு அவங்களையும் லெவல் 1 லெவல் 2 இருக்கிறது டேஞ்சர் 1 டேஞ்சர் 2ன்னு மாத்தி அந்த ஸ்ப்ரைட் அந்த லேண்ட் இருக்கிற இடத்துக்கு அந்த லேண்டு காஸ்கால அந்த ஸ்பைக் நேம் வச்சுட்டு லேண்டு டெலீட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா ஸ்பைக்கை நான் கிரியேட் பண்ணி அந்த லேண்டு காஸ்க பசந்த ஷேப்பா வச்சுட்டு அந்த லேண்டை டெலீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஸ்ப்ரைட்டுக்கு போனேன். செகண்ட் ஸ்ப்ரைட்டுக்கும் போயிட்டு அந்த இதை ஸ்பைக்ஸை செட் பண்ணிட்டு அந்த லேண்டை டெலீட் பண்ணிக்கிறேன். அப்படி டெலீட் பண்ணிட்டு இவங்களை மெயின் ஸ்க்ரீனுக்கு சும்மாவாங்க. ஓகேயா, தட்ஸ் யுவர் தேர்ட் சேலஞ்ச். சேலஞ்ச் விளைஞ்சு தானே? இல்ல அண்ணா ஐயா, என்ன விலங்குல சொல்லுங்க. இப்ப அந்த லெவல் 1 கோட் பண்ணிட்டு டேஞ்சரை எடுக்கணும். அதையும் கோட் பண்ணிட்டு ரெண்டா கோட் பண்ணணும். அத இப்ப இதே இடத்துலயா ரெண்டையும் போடணும், ரெண்டு டேஞ்சரையும் ஒரே இடத்துலயா, இல்லாட்டி அடுத்தது அந்த கொஞ்சம் ஸ்டெப் மாறிக்கிற இடத்துலயா போடணும்? பாருங்க, இதனால காட்டுறேன். என்ன செய்ய போறீங்கடா, இப்போ உங்களோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பிளேயர் ஒன்றும் லெவல் ஒன்றும் இருக்கு. ஓகேயா, இப்ப நீங்க லெவல் இதை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பட்டனை பிரஸ் பண்ண போறீங்க. ஓகேயா, பிரஸ் பண்ணீங்கடா உங்களுக்கு இன்னொரு இதுவா இந்த கீழே இந்த கிரீன் கலர் கிராஸ் மை அதுல இன்னொன்னு கிரியேட் ஆக போகுது.
அப்படியே கிரியேட் ஆன பிறகு இங்க எக்ஸும் வையும் இதை எக்ஸ 0 பண்ணிட்டு இல்ல வையும் 0 பண்ண போறீங்க. ஓகேயா? அப்படி பண்ணிட்டு இந்த காஸ்டியூம்ஸுக்கு போங்க. காஸ்டியூம்ஸுக்கு ஓகே போயிட்டு இல்ல பாத்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2ன்னு நேமிக்கும். அந்த ரெண்டையும் டேஞ்சர் 1 டேஞ்சர் 2ன்னு நேம மாத்துங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்ப்ரைட் நேம் பாருங்க. இதுல ஸ்ப்ரைட் நேம்ல பாத்தீங்கன்னா லெவல் 2 இருக்கும் அந்த பேர். அதை போயிட்டு நீங்க டேஞ்சர்னு மாத்த போறீங்க அந்த நேம. ஓகேயா? மத்த எப்படி ஸ்பைக்க கிரியேட் பண்றேன்டா இதுல ரெக்டாங்கிள் ஷேப்போட கிரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த அது மத்த தெரியும் ஓகேயா? அது தெரியும் அது தெரியும் பர்ஃபெக்ட். இது சோ அதை பிரஸ் பண்ணி ஸ்பைக்கா கிரியேட் பண்ணுங்க. ஸ்பைக்கா கிரியேட் பண்ணிட்டு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்கும் வந்து இப்படித்தான் அவளோட ஸ்கிரீன் ஈக்கும். இந்த ஸ்பைக்கை கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க அந்த ஸ்ப்ரைட்டை இதுக்கொஸ்கால உங்களோட நீங்க ஸ்பைக்கா கிரியேட் பண்ணினா இப்படி இருக்கும் உங்களோட. சரியா? இப்படி அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த லேண்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இதை எப்படி டிலீட் பண்ணி போடுங்க. ஓகே அவ்வளவுதான் கேம். சரி விளங்கிச்சு. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு 20 மார்க்ஸ். 20 கூட. Okay, I'll give you 20 marks. It's a worthy question. So I'll give you a bit time. உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன் ஆன்லைன்ல செய்யறாங்களுக்கு. I'll give you a time some time. You all can continue your work. நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த பேக்ரவுண்ட் வருது இல்லையே. அப்படின்னா நீங்க கிளாஸ் அட்டென்டிவா கேட்டு இல்ல. பேக்ரவுண்ட் எப்படி மாத்துறே இங்க இருக்கிற இந்த ஸ்கிரட்ச்ல ஸ்கிரீன்ல பேக்ரவுண்ட் கலரை மாத்துறதுக்கு நீங்க எங்க போகணும் அதை தெரிஞ்சுங்கண்டா உங்களுக்கு செய்யல. காஸ்டியூம் நோ 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 ஈஸி. வெயிட் there's an issue. பேக்ரவுண்ட் கலரை மாத்த தேவையில்ல. ஓகேயா? நீங்க பேக்ரவுண்ட் கலரை மாத்தினீங்கன்னா ஓகே பர்ஃபெக்ட். பேக்ரவுண்ட் கலரை மாத்துங்க. I changed it. ஓகே பர்ஃபெக்ட். பேக்ரவுண்ட் கலரை மாத்துங்க. அது எப்படி மாத்துறேன்டா ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹிண்ட் ஒன்று தரேன். இப்ப இருக்கிற ஸ்கிரீன்ல இருக்கிற பேக்ரவுண்டா மாத்தலாம். இட்ஸ் பிக்சர். ஓகேயா? பேக்ரவுண்ட் கலரை மாத்துற எப்படின்னா ஹிண்ட் யூஸ் ரெக்டாங்கிள் டூல். ஓகே difference in the perfect. So already like 30 marks totally. So in the three steps complete பண்ணினா 30 marks ஈகி. Marshall is done. Very good. Very good.
only அவ்வளவா? No, no, there's some more. நீ done-ஆ? கோடிங் ஒன்று போடுத்தேன்னா? இல்ல, நீ done-ஆ இந்த work done-ஆ? ஓ Okay, wait. We're done, raise the hand. Amhari, நீங்களும் done-ஆ? நோ. இப்ப raise hand பண்ணிக்கிறீங்க. Lower your hand. So next challenge. So அடுத்த challenge. Next challenge, what is it? So next challenge என்னண்டா, இங்களே போயிட்டு நான் verbal-ஆ சொல்றேன். இதை நான் வந்து verbal-ஆ சொல்றேன். நீ அதை செய்யணும். பிளேயர் ஸ்ப்ரைட்டுக்கு போவான். பிளேயர் ஸ்ப்ரைட்டுக்கு போயிட்டு when flag click சொல்ற அந்த கோட் பிளாக் எடுத்து ட்ராப் பண்ணுங்க. ட்ராப் பண்ணிட்டு நோ when flag click தேவையில்ல. நீ என்ன செய்யண்டா, பிளேயர் ஸ்ப்ரைட்டுக்கு போயிட்டு இஃப்னு சொல்ற அந்த பிளாக் கிளிக். இஃப் பிளாக் தெரியும் தானே? இஃப் பிளாக் பண்ணிடுங்க. இஃப் பிளாக் உங்களுக்கு போட வேண்டிய கண்டிஷன் தான் இஃப் டச்சிங் டேஞ்சர். இஃப் டச்சிங் டேஞ்சர் என்ன கோட் போடணும்? பிளே பிளாக் உங்களுக்கு போயிட்டு இஃப் கண்டிஷன் எடுத்து இஃப் உங்களுக்கு இஃப் டச்சிங் டேஞ்சர், இஃப் டச்சிங் இந்த டேஞ்சர் ஸ்ப்ரைட்டை போட்டு மை பிளாக்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க ரீசெட் சொல்லி பட்டன் உண்டு. அந்த ரீசெட் எடுத்து இஃப் உங்களுக்கு ட்ராப் பண்ணும். தட்ஸ் யுவர் சிம்பிள் டாஸ்க். 10 marks will give for that. என்னதுண்டா, go to player sprite and an if condition to tick function. அந்த டிக்னு சொல்ற அந்த ரெட் கலர் பிளாக் அதுக்குள்ள தான் பண்ண போறீங்க. and if condition to tick function and set the if condition to if touching if touching danger at the reset. So இதுதான் நம்மளோட ஃபோர்த் சேலஞ்ச். இப்போ ஃபோர்த் சேலஞ்சஸ் எல்லாருக்கும் விளங்காம இருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்டா, I'll pause my sharing. I will do the thing. I will do the change. நான் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்கள காட்டுறேன் என்ன என்ன நடக்கணும். ஸோ நானும் எல்லா சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்றேன் மூலியமாயே. நீங்க சொல்லுவீங்க இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாமே கஷ்டமாயின்னு சொல்லுவீங்க. சேலஞ்ச் எல்லாம் வித் யூ. Challenge number 1. Okay, define and If okay, touch after that this is what you have to do. reset. Okay. So
This is challenge number 1. Challenge number 1 வந்து define tick-க்கு move button add பண்றேன். This is challenge number 1. Challenge number 2 is change background to your favorite color. So see, the background earlier was blue color. Earlier பாத்தீங்கன்னா background color வந்து blue ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு ash மாதிரி ஆக்கிக்கிறேன். So I have done something. It's not a magic. It's what we learned. உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆஷ் கலர் ஆக்கிடும், இல்லாட்டி உங்களோட போட்டோ போடலும், இல்லாட்டி உங்களுக்கு என்ன சரி செய்யலும் பேக்ரவுண்ட் எனிதிங் யூ ஹேவ் டு சேஞ்ச் த பேக்ரவுண்ட். எனக்கு இங்க டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட் தேவை. சேஞ்ச் பேக்ரவுண்ட் anything. அண்ட் தேர்ட் இது தேர்ட் செஞ்சுக்கிறேன். கிரியேட் a sprite name danger, go in danger 1 danger 2 அப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? சேலஞ்ச் நம்பர் 4 அட் if condition சொல்லிட்டு அதிகே அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். So I won't tell you how to get this code. நீங்க கண்டுபிடிங்க, கொஞ்ச நாள் படிச்சீங்க தானே, இதுல எங்க எடுக்கிறேன். ஸோ அதை கண்டுபிடிச்சு இதை செய்யுங்க. இது எப்படி செஞ்சீங்கண்டா, now you have 40 marks there. They are telling tick function. Yeah, add an if condition to tick function. Here are, see here. So this is the tick function, define tick. This is the main function, define tick. So inside the tick function, you have to add an if condition. You have to add an if condition and name the if condition to be touching danger. And drop a reset block Yeah. inside the if condition. This is what you have to do. Okay. Okay. Only this. Yeah, We this is the fourth we challenge. don't need to put a tick inside the reset. Inside No, the no, no. if. No. Inside the if you had put a reset only. Okay. So once you have done until there, then you can clearly see that if you run your sprite over the danger, sorry, அவ்வளவு மட்டும் போனீங்கன்னா அவ்வளவு பார்க்கலும் உங்களோட ஸ்ப்ரைட்டை வந்து நீ இந்த டேஞ்சரிக்கு அதுக்கோஸ்கர் ரன் பண்ணீங்கண்டா உங்களோட ஸ்ப்ரைட் எண்ட் கேம், உங்களோட ஸ்ப்ரைட் டெட் ஆயிடுவாரு. Yeah. So if that works means your project is working. That means you're getting some marks. சத்தமே இல்ல. நான் என்ன செய்யல, வருது இல்லை. எது வருது இல்ல? என்ன கீழே கேக்குற அந்த கோட் அழிஞ்சிட்டு. என்ன கோட் அழிஞ்சிட்டு? அந்த டிக்குங்கிற அந்த இது நீங்க ஈஸியா ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஓ கீழே ஒரு பிளாக் கொண்டிக்கு அது கீழே அழிஞ்சிட்டு. ஓகே, அழிஞ்சா நீ என்ன செய்யண்டா, திருப்பி லோட் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுங்க திருப்பி. டோன்ட் வரி, அழிஞ்சிட்டா அவங்களுக்கு அன்டூ பண்ணல. அன்டூ பண்றது எங்கன்னா தெரியா. ஸோ இங்க போனீங்கண்டா எடிட் ரீஸ்டோர் கொஸ்டின் அப்படி ஒரு ஆப்ஷன் சீக்கி. ஸோ உங்களுக்கு அப்படி செய்யணும். பட் நீங்க எவ்வளவு பண்ணி போயிட்டீங்கன்னா தெரியா. சரி என்ன செய்யணும்டா, ஃபைல் லோட் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் பண்ணி ரீஸ்டார்ட் த சேலஞ்ச். டோன்ட் ஸ்டாப், ரீஸ்டார்ட். உங்களுக்கு ஆஃப்டர் த கிளாஸ் டைம் ஈக்கி அம்மாரி நீ டே 1ல இருக்கீங்க. ஸ்டாப் மேனேஜிங் மை ஸ்க்ரீன் ஆல் ரிமூவ் ஃப்ரம் தி மீட்டிங். சரி, நீ டே 1ல இருந்து இருக்கீங்க. ஸோ டே 1ல இந்த இருக்கிற ஆளுக்கு இது கஷ்டமே இல்லை. ஸோ லோட் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு டிஃபைன் டிக் அந்த ஆட்டோவா அதே ரிட்டர்ன் வரும். அது வந்த பிறகு திருப்பி சேலஞ்ச் 1ல இருந்து முள்ள செஞ்சு கொண்டு போவோம். இவ்வளோ சேலஞ்ச்? No. Challenges? No. So challenge number 5. அம்மாரி நீங்க இப்போ உங்களுக்கு செய்ய கஷ்டம்டா நல்லா கேட்டுக்கோங்க எப்படி செய்யறேன். ரெக்கார்டிங்க சரி பார்த்து இன்றைக்கு செஞ்சு முடிச்சிருக்கேன். எப்படி சரி ட்ரை யுவர் மேக்ஸிமம் டு ஃபினிஷ் இட் டுடே. எந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. சேலஞ்ச் நம்பர் 5. ஓகே, கிளாஸ் முடிஞ்சது போறோம் செய்யலாமா, கிளாஸ்ல செய்யணுமா?
வெப்சைட் இல்ல, கிளாஸ்மேட் செய்யணும். Okay. So next what you're gonna do? Challenge number 5. இப்ப நீ லெவல பாத்தீங்கன்னா லெவல்ல 1 2ன்னு சொல்லி I'll pause my sharing. My sharing is paused. You can't see my sharing. இப்ப அந்த லெவல் 2 இருக்கிறது நீங்க புதிய லெவல் 3 கிரியேட் பண்ண போறீங்க. லெவல் 3 கிரியேட் பண்ணிட்டு அந்த நடுவுல ஒரு பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு இதான் நீக்கும், நடுவுல ஒரு அசெட் ஒன்று மாதிரி ரெசியூம் மை பாசிங். இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நடுவுல ஒரு சின்ன ஐட்டம் ஒன்று தானே விளங்குதா? இது இப்படி செலக்ட் பண்ணலாம், இது எப்படி செலக்ட் பண்ணலாம் அந்த ஐட்டத்தை. அதை அப்படியே செலக்ட் பண்ணி அது பாஸ் மை ஸ்கிரீன், அதை அப்படியே செலக்ட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக்கிட்டு கொஞ்சம் நடுவுலமா வச்சிடும். So this is what it should look finally. Challenge number 5, add a new level. Okay. For that, I'll give you 5 marks. Challenge number 6, add a new danger corresponding to the level. For that, I'll give you 10 marks. So, அடுத்த சேலஞ்ச் என்னன்னா எங்களுக்கு இப்ப எங்களுக்கு சரியான அளவு சைஸ்ல மாத்தணுமோ இல்லாட்டி இல்ல எங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரட்டான சைஸ்ல மாத்துங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு மாத்துங்க. உங்களுக்கு ஓகே பெருசாக வேணும், பெருசாகினா அப்செட் ஆகும், ஸ்கிரீன் அசிங்கமாயிக்கும். ஸோ சின்னதாக்கா அந்த இருக்கிறத விட ஒரு 1 உங்களுக்கு சின்ன லொட்டா குறைச்சாலும் போதும். அதுக்கு எனக்கு விளங்காத மாதிரி குறைக்க வேணாம். ஐ வில் செக் ஃபார் தட். எனக்கு விளங்குற மாதிரி கண்ணால பார்த்தா விளங்கணும், இதுவும் சைஸ் சின்னிட்டு விளங்கணும். இப்படி விளங்குற அளவுக்கு மாத்துங்க. ஸோ தட்ஸ் சேலஞ்ச் நம்பர் 5. சேலஞ்ச் நம்பர் 6 என்னண்டா, இப்ப இந்த லெவலிங் ஸ்ப்ரைட்டை நீ எப்படி இந்த காப்பி பண்ண போறீங்க? இந்த பட்டனை பிரஸ் பண்ணி காப்பி த லெவல் ஸ்ப்ரைட். காப்பி பண்ணிட்டு go to danger. I'll pause my sharing. டேஞ்சருக்கு போயிட்டு டேஞ்சர் 2 டூப்ளிகேட் பண்ணி நீ என்ன செய்ய போறீங்கடா, நீங்க காப்பி பண்ண அந்த லெவல் ஏகே இப்ப நீங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. அதை பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட அந்த 2 ஸ்ப்ரைட்டையும் மேட்ச் பண்ண போறீங்க அந்த இது கொசக்கா. வெயிட் திஸ் சி நீங்க டேஞ்சர் ஸ்ப்ரைட் இன்னொரு டேஞ்சர் 3 இன்னொன்னு கிரியேட் பண்ணிட்டு நீங்க இப்படி அந்த லெவல் காஸ்டியூம் லெவல் 3 இங்க பேஸ்ட் பண்ணி லெவல் 3 காப்பி பண்ணி டேஞ்சர் 3 அதை பேஸ்ட் பண்ணி உங்களோட இந்த இதுக்கு இந்த 2 ஸ்ப்ரைட் இந்த ஸ்பைக்ஸ் அந்த 2 ஸ்பைக்ஸ சரியா அலைன் பண்ண போறீங்க. இந்த இது கோஸ்டா இந்த பிடிக்கு வரும். அப்படி பண்ணிட்டு இந்த லெவலை டெலீட் பண்ணுங்க. ஓகே ஓகே That's your challenge 6. For now you have 10, 15, 25, 45, 50, 55. Okay. So, அடுத்த சேலஞ்ச் என்னண்டா 7, அந்த பிள்ளை எப்படி add a போட்டு தெரியும் U-win screen. Add a U-win screen. இது எப்படி பண்ண போறீங்கடா, இதை நான் சொல்லித்தரேன் எப்படி செய்யறேன். லுக் கேர்ஃபுல்லி. விளங்காதாக்கள் யூ ஹேவ் டு வாட்ச் தி ரெக்கார்டிங். ஸோ இந்த ஸ்ப்ரைட் ஐக்கான ஹவர் பண்ணி இந்த பெயிண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதில் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல கிரியேட் பண்ணுங்க. எனி கலர் யூ லைக், எனி கலர் இஸ் ஃபைன். நான் பிளாக்ல கிரியேட் பண்ண போறேன். அப்புறம் டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்க. டெக்ஸ்ட் ஒயிட் கலருக்கு மாத்துங்க. சேஞ்ச் த டெக்ஸ்ட் கலர் டு ஒயிட் அண்ட் தென் டைப் யூ வின்.
fill it to your screen like this, you win. Then go to the programming. When flag clicked, go to 0, 0. Go to 0, 0. Set ghost effect to 100. Wait. அது pause my sharing. நான் sharing pause பண்றேன். Pause பண்ணிட்டு நான் கோடிங்க செய்யறேன். கோடிங்க செஞ்சுட்டு I'll show you the coding. நீ அந்த கோடிங்க பார்த்து நீங்க செய்யணும் அது. It'll be Okay. fun. That's a challenge actually. Forever set ghost effect to 100. Forever if level equal 3. சார் எத்தனை சேலஞ்ச் இருக்கு? Around 8 I think. ஓகே சார். Wait until level is equal 4. Frame ghost effect. இதை நான் ஆக்சுவலி இதை செஞ்சுக்கிறேன். இந்த கோடிங்க யூவின் நான் செஞ்சேன். எங்க ஆப்பிள் கேட்ச கேம்ல இது ஆப்பிள் கேட்ச கேம்ல எங்கேயோ வி மேட் த யூவின் ஸ்கிரீன். ஸோ அந்த நாலேஜ் இன்ஸ்டன்டா யூ கேன் மேக் இட் ஈஸிலி. ஹவு டு டவுன்லோட் ஸ்க்ராட்ச்? ஓகே அஸ்வின், திஸ் இஸ் ஃபார் யூ. உன்னோட சர்ச் பார்க்க போயிட்டு ஸ்க்ராட்ச் டவுன்லோட் அப்படி டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே வரும் ஸ்க்ராட்ச் ஆஃப்லைன் எடிட்டர்னு சொல்லி ஆப்ஷன் உண்டு. அதை ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அ விண்டோஸ். உங்களுக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஈன்ச்சண்டா நீங்க டிரெக்ட் டவுன்லோட்னு சொல்லி அதை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. அதை ப்ரெஸ் பண்ண டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு போயிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது. இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களோட சர்ச் பாக்கு போயிட்டு ஸ்க்ராட்ச்னு டைப் பண்ணா வரும் அது. ஓகே ஓகே சார். Aya, where is the code? I have paused my screen just a minute. I'm coding it. Okay. Just a second, I'm facing an issue. Ah, oops. Shit.
I have done it by mistake. I have shared the link to you. I'm gonna change it quickly. Thank God. Okay, சார் so wait. Yes. நான் ஸ்கெட்சை டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சு அனுப்பியா? Okay, fine. ஓகே சார். So sorry for the delay. Today, let's finish the class at 8:45. Just 15 minutes for our last final show. Okay. யூ வின்ற காஸ்டியூம் தானே செய்யணும் இந்த கோடிங். Yeah. Yes, yes, you will. Okay. So this is my screen. So இப்போ நீங்க என்ன பண்ணணும்டா, create a sprite called uwin. Create பண்ணிட்டு இந்த கோட் அப்படியே அந்த ஸ்ப்ரைட்ல இருக்கணும். When flag click, go to 0 0, set ghost effect to 100, go to front layer. Just a second. Go to front layer. If level equals 4, go to front layer. Show repeat 10 times. Change ghost effect by -10. கவனமிங்க, இங்க லேக்கர் கோட் -10. வெயிட் 1 செகண்ட், ஸ்டாப் ஆல். இந்த கோட் அப்படியே அங்கே இருக்கும். So add a uwin sprite according to instructions in the recording. For this, you will be getting 25 marks. ஓகே. The total will have 60, 80. Okay. So for now, you have 80 marks. So the last 10 marks, the last 20 marks, right? Last 20. What should I give it to? Aya, can I see the கோடிங்? Just a second. Okay. Okay. The last 20 marks is not in this project. Last 20 marks வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்ல. Last 20 marks வந்து add your any other project links or SP3 files. Got it? So 80 marks, you can get 80 marks from this project. So the rest of the 20 marks, மத்த 20 marks எப்படி எடுக்கிறேன்டா, you have to upload any of your other projects. You have to make another nice, not a tutorial project, not a copy project. You can submit any of உங்களுக்கு ஆப்பிள் கேட்சா கேம் அப்படின்னு சில கேம் இருந்தா சரி சேஞ்ச் பண்ணி அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடும். Every project you have made, each and every project you have made will give you marks for that. So if you have made 100 projects, it's okay, upload 100 projects here. I'll check. சார் And one Yes. project. இது இந்த நீங்க படிச்சு தரது எல்லாம் புக்ல இருக்குது தானே? What book? என்ன bookல? grade 7 புக்ல. Grade 7 is it's a grade 7 bookல இருக்கிற ஒரு பேசிக் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. இது வந்து
a bit more complex. இதெல்லாம் கிரேட்ஸ் ஒன் புக்ல வரவே will not come. Definitely இந்த பிளாட்ஃபார்மை கேம் செய்யற அளவுக்கு கிரேட் 7 புக்ல வராது. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஒரு கிரேட் 9 லெவலுக்கு அப்படி ஒரு That கிரேட் 6 7 பொடினோட கிரேட் 9 தாட் வருது அப்படி செய்யுது. ஸோ அமர் டோன்ட் கிவ் அப். நீங்க திருப்பி லோட் ஃப்ரம் யோர் கம்ப்யூட்டர் பண்ணுவேன். இந்த sp3 ஃபைல் லிங்க் வேணும்னா I'll upload it in my யூடியூப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அங்க போயிட்டு திருப்பி டவுன்லோட் பண்ணுங்க. நான் அப்ளிகேஜ் கேம் ஒன்று செஞ்சிருக்கேன் பட் அது வந்துட்டு ஒழுங்கா வேக் ஆகுது. That means you haven't followed the instructions. So that day Vanjuda sent me avanapina our projector. So I checked the project. It works well. ஓகே ஐயா என்ன வேலை செஞ்சா? Ask you, oh, wait, I'll check your one right now. Ask you. வேற ப்ராஜெக்ட் செஞ்சு கிளாஸ் தான் அனுப்பணும். வேற கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் அனுப்பிடவா? Hey, Melum. You can send. So Class in முடிஞ்ச case try this இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு அல்ல இப்போ உங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு சேலஞ்ச் நம்பர் 1 தான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சேலஞ்ச் நம்பர் 2 கஷ்டம் ஆகிக்குது அப்படின்னா பரவாயில்ல. உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு செய்ய தெரியா உங்களுக்கு என்ன சரி உனக்கு கஷ்டம்டா லீவ் இட். அதை விட்டுட்டு நீங்க மத்த செய்யுங்க. ஸோ நீங்க செஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. ஸோ இந்த மெயினா உங்களுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் தரேன். அம்ஹர் கேம் ஃப்ரம் டே 1. ஐ கேன் கிவ் ஹிம் தி சர்டிஃபிகேட் ஃபார் ஷுவர். எல்லாம் ஒரு நாள் மிஸ் பண்ணாம வந்தாரு. ஐ திங்க் டே 4 என்னமோ வரல பட் ரெக்கார்டிங் பார்த்திருந்தாரு. ஸோ டெஃபினெட்லி ஐ கேன் கிவ் யூ சர்டிஃபிகேட். பட் இது என்னத்துக்குண்டா செராக்கள் என்ன செய்யறா மீட்டிங் ஆன்லைன் மீட்டிங்கை போட்டுட்டு அப்படி சரி தூக்கமாயிக்கும். நான் கூப்பிட்டு ரிப்ளையும் இல்லை ஆன்சரும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ வாட் ஆர் டூ இஸ் செக் பண்ணணும் அவங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்களா அவனுக்கு விளங்கிக்க அந்த ப்ராஜெக்ட். சும்மா சர்டிஃபிகேட் கொடுத்து வேலை இல்லை. யூ கேன் லைக் பிரிண்ட் சர்டிஃபிகேட் அண்ட் யூ கேன் டேக். தட்ஸ் நாட் ஒர்த். ரியல் சர்டிஃபிகேட் என்னன்னா அவனோட நாலேஜ் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். நான் மீட்டிங் ஜாயின் ஆனது இல்லை. மீட்டிங் ஜாயின் ஆனதுக்கு அவளுக்கு வேற சரி எடுத்துக்கொள்ளே. அஸ்கி இட்ஸ் அ கார் கேம். நைஸ். Yeah, I made a sound for it. Can you go in the background? I forgot to put the sound. You It's should okay. go to back. You can edit it and you can upload it. I edited it. You edited it. You Yeah. didn't send me it. It's not connected. While forever it's not connected for it. You must connect it. For what? Wait, I'll share my screen and show you. This is your project, right? This is your project. Yeah, So what you have to do is you must connect this thing. yeah. Yeah. You connect it and make sure it works properly, then upload it again. Okay. Okay. So that's all. That's your challenge. நான் So if you கிளாஸ் have முடிஞ்ச ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு அனுப்பியா? விலங்கல்ல. கிளாஸ் முடிஞ்ச ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு அனுப்பியா? Okay, fine. Upset இல்ல. Hey, is that good? Yeah, better. So form has or a name. Name வந்து இப்ப for example Amhar, what's your full name? நௌஷாத் அம்ஹர். Mohammad Naushad Amhara சும்மா Amhara. சும்மா நௌஷாத் அம்ஹர். நௌஷத் அஹமத் என் அம்ஹர் அப்படி வரும். இப்ப நான் வந்து முகமது கானி முகமது அம்மார்ண்டா MGM அம்மார் அப்படி அந்த இனிஷியல்ஸ் நேம் வித் இனிஷியல்ஸ் அப்லோட் பண்ணுங்க. உங்களோட சர்டிபிகேட்டுக்கு லிங்க் இருக்கு. அந்த நேம் தான் உங்களோட சர்டிபிகேட்ல வரும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கிளீனா போடுங்க. ஐ ஹவ் ஆஸ்க் ஃபார் யுவர் நேம், வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் தொட்டிக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். விலங்கல்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட் தொட்டிக்கு நான் கொடுக்குறேன். இல்ல இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நத்திங் லைக் தட். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சரி என்ன சரி இந்த ப்ரொஜெக்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா வில் கிவ் யூ தி சர்டிஃபிகேட்.
If you had the knowledge enough, we'll ஐயா, give you. Yes. do you need to send our names in WhatsApp? No. I'm giving a form link to that. You must submit in there. Where? I'm making it now. Just give me a few minutes. I'll share it with you. So guys, நீ அப்லோட் பண்ண போகல I have disabled the option to upload links. நீ என்ன பண்ணுங்கடா உங்களோட ப்ரொஜெக்ட ஃபைல் சேவ் டு யுவர் கம்ப்யூட்டர் பண்ணி நீங்கள போயிட்டு இந்த சேவ் டு கம்ப்யூட்டர் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணுங்க. ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணிட்டு உங்களோட இந்த அப்லோடுக்கு போயிட்டு அப்லோட் பண்ணுங்க. I'll explain you all. Wait. Okay, I'm sharing with you. Okay, see it here. Just making the rice. Okay. So, இதுதான் நீ சப்மிட் பண்ண வேண்டிய ஃபார்ம். ஓகேயா? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ண போறீங்கடா ஃபர்ஸ்ட் I'll reload my form. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட நேம் டு பி இன்க்ளூட் இன் சர்டிஃபிகேட். கவனமா பார்த்துக்கோங்க. ரெக்கார்டிங் கைஸ் கவனமா ஃபில் பண்ணுங்க. திஸ் ஃபார்ம் ரெக்கார்டிங் இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் உங்களோட இதுல இருக்கும், யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ கிளிக் தட் அண்ட் ஃபில் த ஃபார்ம். ஸோ இன்னைக்கு சேலஞ்சஸ், இதுதான் சேலஞ்சஸ். இதில் போட்டு வச்சுக்கிறேன் சேலஞ்சஸ். That your SB3 will be 20 marks over there. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட கூகுள் ஃபார்ம். ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு என்னோட நேமை ஃபில் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் நான் MGM அம்மா. இப்படி ஒரு டாட்டுக்கு போகிற ஒரு ஸ்பேஸ் விட்டு நைஸாக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணுங்க. 9477 இல்லை 0776666. ஓகே, இப்படி டைப் பண்ண சரி இல்லை. வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணிட்டு இமெயில் அட்ரஸ் ஓகே இப்படி டைப் பண்ணிட்டு இங்கே உங்களோட மெயின் ப்ரொஜெக்ட் என்னன்னா இன்றைக்கு நீங்க செஞ்ச இந்த ப்ரொஜெக்ட சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அட் ஃபைல் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லோட் ஆகும். கொஞ்சம் ஓகே, அட் ஃபைல் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ப்ரௌஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு டெஸ்க்டாப்ல இருக்கிற அந்த இதை கிளிக் பண்ணுங்க. அந்த ப்ரொஜெக்டோட எங்க சரிக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் ப்ரொஜெக்ட் இந்தியாக்கு செஞ்ச பிளாட்ஃபார்ம் ப்ரொஜெக்டை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு அடுத்த ஏக்கி அப்லோட் யோ அதர் ப்ரொஜெக்ட்ஸ்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ண போறீங்கடா உங்களுக்கு வேற ப்ரொஜெக்ட் இன்ஷன்டா கம்பல்சரி இல்லை.
இட்ஸ் இது 20 மார்க்ஸ் தான். 20 மார்க்ஸ்னால 20 மார்க்ஸ். Any project you have, any project, any working project or animation, story, anything. Maximum 10 projects. Okay, maximum 10 projects upload பண்ணலாம். You can upload your projects here. Add file பண்ணுங்க திருப்பி. Browse பண்ணி 10 projects select பண்ணலாம். உங்களோட 10 projects ஈகிண்டா 10 SP3 file select பண்ணி upload பண்ணுங்க. Upload பண்ணிட்டு press submit. ஒரு ப்ராஜெக்ட் இன்னும் பரவாயில்லையா? No, பரவாயில்ல, no issues. Minimum one, maximum, இல்ல minimum 0. If you don't have any other projects, you don't have to submit it. Add projects here. But this is compulsory. Add your main project இங்க இது compulsory. இது compulsory add பண்ணணும். இல்ல upload your other projects other projects optional. You can skip it if you don't have any other. Upload I பண்ணிட்டு submit. What? send this in WhatsApp. Oh, no, you have to submit in the form. I have to show records. Okay. No. This what? Uh, this certificate. Some I'll the email it to name, you. all thing. Can you say? Yeah, if you want, I can send in WhatsApp. No issues. Okay, can you send it in WhatsApp? Okay. So submit the project. We'll check your projects. Assign marks to you. Once it's done, we'll give you a certificate. Okay. Most probably within a month, I think you will get your certificates. So that's all for today. If you have any doubts, you can ask or you can leave. Doubts is in the KKLM. Oh, wait, don't leave. I have another announcement to make. So from next week onwards, we'll be starting a web designing course. It's again a free one, another free one. In the project Mailla, not like this. In the class Mailla, it's a bit work பண்ணணும். You have to download apps, you have to work hard, you have to do something. So if you want to join that, if you're really interested in web designing, so for example, if you see, this is a website which I developed. I also learned web development from Shilpa Sayara, and now I'm teaching in Shilpa Sayara. Oh, why is my video upset? Oh. Okay. Okay. So this is a website which I made myself. So if you're also interested in making a website like this, not exactly like this, you won't learn to make a website now. It's my website only. If you want to learn to make a website, how a website works, எப்படி upload பண்றது. At the end of the web designing course, உங்களோட ப்ரொஜெக்டை நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம். We will upload your project. You can upload your project to the cloud. அப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லுவோம் அம்ஹர் ஒரு ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறாரு. அம்ஹர் மேக் வெப்சைட் சொல்லி வெப்சைட் வந்து செஞ்சுக்கிறாரு. அம்ஹர் செஞ்ச வெப்சைட் வந்து அம்ஹரோட வெப்சைட்டை போயிட்டு உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ அதர்ஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் டைம் யூ கேன் வெயிட். ஸோ உங்களோட வெப்சைட்டோட கிரியேட் பண்ணிலும் அதை எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நாங்கள் எப்படி ஆன்லைனுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ண வைப்போம். ஸோ இதில் லாஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பிளாட்ஃபார்முக்கு எம் சரியே தானே. அந்த வெப் டிசைனிங் கோர்ஸ்ல லாஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஆன்லைனுக்கு அப்லோட் பண்ணுறேன். வி வில் கைட் யூ எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. வி வில் கைட் யூ எவ்ரிதிங். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் தட் கோர்ஸ், உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஜாயின் ஆக இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுட்டா send me a message to this number. I will add you to a group. That course will start from next week. In case if you online guys, recording guys, if you can't get my number 0776 770 886 0776 770 886. Send me a WhatsApp message telling that you want to join the web designing course. I will add you to the group. But small problem. And the course not in Tamil, it will be done in English. ஆனா இப்ப அபுல் கட்சி கேம்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு அனுப்பலாமா? ஓ ஃபைன், அனுப்பலாம். ஓகே. பட் அந்த பிளாட்ஃபார்ம் கேம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணாலும் சேவாரு. ஓகே, வெப் டிசைனிங் கோர்ஸ் நாங்கள் செய்ய போகிறோம் இங்கிலீஷ்ல. இட் வில் பி டன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்லி.
So I will upload a post tonight. If you all have any friends who want to join the course, it's completely free. Nothing, not a single rupee is charged from any of you all. You all can upload your projects to the online cloud. You all can make websites, upload it live. Nothing will be charged. So if you have any one of your friends who wants to join that course, if he's interested, if you want to add your friends, you can just send them the group link. I will send you the group link too. And a small demonstration. If someone is asking, how will we make a website? So if anyone is asking like that, so அடுத்த சனி கிளாஸ் இல்லையா? அடுத்த Sunday no Scratch class. Scratch course is over. Scratch course முடிஞ்சிட்டு. Next week we'll have the web designing course. It's a new course, completely new course. So I'll show you a small demos. சிலக்க டவுட்டிங்கும் எப்படி இந்த வெப் டிசைன் கோர்ஸ் எங்களுக்கு சரியா விளங்காது எப்படி அப்படின்ட்டா எவ்வளவு சிம்பிள்னு காட்டணும். I'll show you how simple it is. இது நான் ஓபன் பண்ற ஆப் எல்லாம் கணக்கெடுக்க வேணும். Will teach you next week in the class. I'll teach you what apps you must put. சார் Yes. இந்த டைமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண இயலுமா 8 o'clock? மத்தவங்களுக்கு ஓகேயா? 8 to 9. ஓகே. Okay then. Let's do it. No, why? Why no? I have classes from morning 8:30. Now to வர போல 6:30. அப்படி எனக்கு பிஸியா இருந்தேன் நான் உங்களுக்கு கிளாஸ் செய்யறேன். What excuse do you have? Arya, can I leave? Yeah, if you don't have any doubts, you can leave. Now I'm going to Okay. show a demo of creating a website. So for example, website is custom in that. I'll explain you in the course. I'll explain you in the course. If you're getting a headache, you can leave. I'll explain you how to make a website in the course. This is a small demo. Okay. Who wants to be a hero in this? I'll choose Amhar. Let's choose Ashwin this time. Okay. I'm gonna create a head. Title. Ashwin. Title. Then you just see, don't do anything. Don't get upset or anything. Body. Below. Okay. So I made my simple website. Not a complex one. Not a complex one. இதை விட அட்வான்ஸ் நான் படிக்க போறேன் வெப் டிசைனிங் கோர்ஸ்ல. Ashwin, right? Ashwin. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் விளங்குது அஸ்வின் நேம் வந்து அஸ்வின் நேம் ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு சொல்லி வெப்சைட் வந்து விளங்குச்சா? Yes. இதே மாதிரி இது ஒரு சிம்பிள் வெப்சைட். ஸோ இது கூட இமேஜஸ் செட் பண்ணிடும், லிங்க் செட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை பாருங்க. ஷோ இந்த வெப்சைட் ஐ மேட், ஐ ஷோட் யூ ஆல்ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அனிமேஷன்ஸ். இப்போ நீ வெப்சைட்டை லோட் பண்ண போகலே அந்த டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சு ஷாப் நவ் அப்படி வந்துச்சு. கீழே ஃபோட்டோ வந்து இல்லை ஃபர்ஸ்ட் டார்க் மோட்ல இருக்கு. அப்படி யூ கேன் மேக். ஸோ அப்படி அட்வான்ஸ்டாக நீங்கள் வெப் டிசைனிங் படிக்க ஆசைச்சுட்டா next Saturday the course will be starting completely free of charge. Nothing, no hidden charges, nothing. You can send me WhatsApp
Messages. இங்கிலீஷ்லயே நான் ஹோம் Yeah, fully English. Don't expect me to talk Tamil. Because in a web designing la half words English la scratch name, most of the words English. So English la தான் explain பண்ணுவேன். Web designing I can't explain in Tamil. It's hard. So Tamil தேவைன்னா ஸ்காலா சொல்லிடும், but main language is English. So உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சரி இந்த அவங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணிடும். So that's it for today. ஃபார்ம் லிங்க் தர மாதிரிட்டேன். ஃபார்ம் லிங்க் தேவைனாக்கள் இப்போ மீட்டிங்ல இருக்கிறார்கள், drop me WhatsApp message. Others, those who are watching the YouTube recording, get it from the description. Descriptionல போட்டிக்கிறேன், அந்த லிங்க் எடுங்க. YouTube recording பார்க்குறாங்க. So bye bye, good night.